என்னை பொறுத்தவரை விஜய் இன்னும் அரசியலுக்கு வந்த மாதிரியே தெரியல. அவர் சம்பந்தமான அறிக்கைகளில் யாரை விட்டுக்கிட்டு இருக்காங்களே ஒளி அவர் ஒன்றும் எந்த போராட்டத்தையும் கலந்துக்கிட்ட மாதிரி ஒன்றும் தெரியல. விமான நிலையம் வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு, போயிட்டாரு. அடுத்து அப்படி அவர் அந்த விமான நிலையத்தை பற்றி ஏதோ பேச போறாருன்னு பார்த்தாக்கா கதாநாயகனுங்கிற ஒரு படத்துக்கு விளம்பரம் பண்ணிட்டு உட்காந்து ஜனநாயகன் எப்படி பராசக்திங்கிற பேரை போட்டு நம்ம வந்துடலான்னு அந்த நடிகர் நடிக்கிற மாதிரி எங்க வீட்டு பிள்ளை போஸ்டர் போட்டு இந்த படத்தை ஓட்டிடலான்னு இவர் நினைக்கிறாரு. நாங்கள் அந்த காலத்தில் கற்பனை பண்ண படங்கள்லாம் இப்போ தான் வருது. 60களில் நாங்கள் வந்து இப்படியெல்லாம் அந்த படமெல்லாம் எடுத்தால் நல்லா இருக்குமே நாங்கள் நினச்ச படங்கள் இப்போ வருது. உதாரணத்துக்கு சொல்ல மெய் அழகு, காக்கா முட்டை, 96, சார்பட்டா, கண்ணில் தண்ணி விட்டுக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த தங்கச்சிக்கு நகை போடுற சீனில் என்னால் அந்த உணர்ச்சியை அடக்கவே முடியல. அந்த சீனில் அரவிந்த சாமி அந்த நடிகையும் என்னை எங்கேயோ புழிஞ்சு சக்கையாக தூக்கி எறிஞ்சுவிட்டாங்க. தமிழ்வெண் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா, தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இப்போது அந்த கட்சி ஆரம்பித்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கு அப்படிங்கிற போது அதில் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வரிகள் குறிப்பிடப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, தமிழக அரசியலில் 67, 77களில் நடந்த ஒரு மிகப்பெரிய புரட்சி மாதிரி 2026 நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். 66, 77களில் யார் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க இவங்க அப்படிங்கிறப்போ வந்து எந்த அளவுக்கு அவங்களிருந்து விஜய் வேறுபடுறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை இந்த கம்பேரிசனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரை விஜய் இன்னும் அரசியலுக்கு வந்த மாதிரியே தெரியல. அவர் சம்பந்தமான அறிக்கைகளில் யாரை விட்டுக்கிட்டு இருக்காங்களே ஒளி அவர் ஒன்றும் எந்த போராட்டத்தையும் கலந்துக்கிட்ட மாதிரி ஒன்றும் தெரியல. ஆனால் மக்களோட நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மீடியா தாமா நீங்கள் கொடுக்குற விளம்பரம் தானே. அவர் என்னத்தை பேசுனாரு? இல்லை, அவர் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு. அறிக்கை தானே. எந்த இதில் வந்து அவர் வந்து பங்கெடுத்துக்கிட்டாரு? ஒரு விமான நிலையம் வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு, போயிட்டாரு. அடுத்து அப்படி அவர் அந்த விமான நிலையத்தை பற்றி ஏதோ பேச போறாருன்னு பார்த்தாக்கா கதாநாயகனுங்கிற ஒரு படத்துக்கு விளம்பரம் பண்ணிட்டு உட்காந்து ஜனநாயகமா அது என்னமோ படம் போட்டு எம்ஜிஆர் போஸ்டர் நான் ஒரிஜினலாக ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு. எப்படி பராசக்திங்கிற பேரை போட்டு நம்ம வந்துடலான்னு அந்த நடிகர் நடிக்கிற மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளை போஸ்டர் போட்டு இந்த படத்தை ஓட்டிடலான்னு இவர் நினைக்கிறாரு. இப்படி தான் அவர் சினிமாவில் தான் அவர் இருந்துட்டு இருக்காரு, அரசியலுக்கு வரலையே. அவர் அரசியலுக்கு வரட்டும், பார்க்கலாம், வந்ததுக்கு பிறகு பார்க்கலாம். இன்றைக்கு வரலாம் அவர் அரசியலுக்கு வந்தால் எனக்கு தெரியலை. மீடியாக்கள் தான் அவர் போட்டு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் சும்மா இருந்தால் கூட அந்த வடிவத்தான் சொல்லுவார், இவன் சும்மா இருந்தால் கூட அந்த கேனை கிரிக்கெட் விடமாட்டா போட்டிருக்கேன் சட்டால பாவி இப்படி பண்ணுறாளேம்மா. அந்த மாதிரி தான் நீங்கள்லாம் சேர்ந்து தான் அவரை வந்து அரசியலுக்கு வான்னு உயிர் எடுக்கிறீங்க. அவர் தான் என்ன பண்ணுவார்? அவர் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு, பச்சையாகவே பண்ணுறாரு. ஒரு போராட்டம் நடக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கெல்லாம் வராமல் விமானத்தில் ஏறி தனி விமானத்தில் போய் ஒரு நடிகருடைய கல்யாணத்துக்கு போகிறாரு, அவங்க வீட்டுக்கு பொங்கலுக்கெல்லாம் போகிறார். நான் சினிமாவில் இல்லைங்கிறது வந்து பல்வேறு வகையில் அவர் சொல்கிறாரு. விடுவோனாங்கிறீங்க, நீங்கள் தான் விட மாட்டேங்கிறீங்க. உதயநிதி என்ன ஆவார், ஸ்டாலின் என்ன ஆவார், என்னென்னமோ கேட்டு நீங்களாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு இலவச விளம்பர ஏஜென்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்க, அவருக்கு அஞ்சாக சுற்றிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவருக்கு என்ன உறவுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. இதுவே ஒரு சினிமாக்காரர் யார் வந்தாலும் மீடியாக்கள் கொடுக்குற விளம்பரத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா, அதை குறிப்பாக யூடியூப். அந்த காலகட்ட அரசியல் சினிமா, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சினிமா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அன்னைக்கு சினிமா புதுசாக இருந்தது. சினிமா இஸ் த ஒன்லி என்டர்டெயின்மெண்ட். சினிமாவை தவிர நாடகங்கள்லேருந்து சினிமா வந்ததுக்கு பிறகு சினிமாவுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்குது. அன்றைக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு மொதல் நாள் ரிலீஸ் ஆன போது அதை பார்க்கலன்னா பள்ளிக்கூடத்துலையும் சரி இப்போ காலேஜ்லேயும் சரி, இன்னுமா நீ படம் பார்க்கல, என்னடா பண்ணிகிட்டு இருக்க, அந்த அளவுக்கு கேவலமாயிடும். மொதல் நாள் மொதல் ஷோ பார்த்துடணும், பார்க்கலன்னா மானம் போயிடும். அந்த அளவுக்கு சினிமா தாக்கம் இருந்தது. அப்படி ஒரு நிறையா தடவை நான் சொல்லியிருக்கிறேன். எங்கள் வீட்டு பிள்ளை படம் பொங்கல் ரிலீஸு, பக்கத்து ரூமில் பழனின்னு என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கார், அவர் வந்தார். என்ன பார்ட்னர் கூப்பிடாரு, பார்ட்னர் எங்கள் வீட்டு பிள்ளை கேசினோவில் இது அட்வான்ஸ் புக்கிங் போட்டாங்க, டிக்கெட் வாங்க போகிறேன், ஏதோ என்ன உனக்கு என்ன வாங்க வேணாம், நான் காசு கொடுத்துட்டேன், நான் ரூம்மேட்டு கொடுத்துட்டேன், நாங்கள் 5 பேர் நாங்கள் பணம் கொடுத்துட்டோம். அவர் ராம்சிங்னு 2 பேரும் கிளம்பிட்டாங்க டிக்கெட் வாங்குறதுக்கு. போனவங்க 2-3 நாள் ஆளுங்களே காணும்.
என்னடா ஆனானுங்க பார்க்குற ரூமு அந்த இன்னொருத்தர் அந்த 3 பேர் ஒரு ரூமில் அவருக்கு எங்கடா துரத்தி விட்டீங்க 2 பேர் போனவங்களுக்கு காண வேணும் 3 நாள் வரவே இல்லை இன்னும் 4வது நாள் வந்து நிற்கிறாங்க என்னன்னா கேஷின்னு உள்ள டிக்கெட்டு கிடைக்காம அடுத்த தேட்டருக்கு போய் அங்கே டிக்கெட்டு கிடைக்காம அடுத்த தேட்டருக்கு போய் கிடைக்காம திண்டிவனத்தில் இருக்கிற ஒரு தேட்டரில் டிக்கெட் வாங்கிட்டு வந்து பொங்கல் அன்னைக்கு நாங்கள் திண்டிவனத்தில் போய் வெங்க விட்டு பிள்ளை பார்த்தோம் அந்த மாதிரி வெறி பிடிச்சி அலைஞ்சவங்க நாங்கள் அந்த மாதிரி வெறி பிடிச்சி அலைஞ்சோம் அன்றைக்கி வேறு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது அன்றைக்கி டிவி கிடையாது ஒன்றும் கிடையாது சினிமா விட்டால் அப்புறம் நியூஸ் பேப்பர் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அன்றைக்கி ட்ராமாக்கள் ஏறத்தாழ போக ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி டைமில் சினிமாங்கிறது ஒரு முக்கியமான வாழ்க்கையோட ஒரு அங்கமாக மாறிடுச்சு சினிமா நடிகர்கள்லாம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அந்த நடிகை குழந்தை பிறந்துருச்சாமே இந்த நடிகருக்கு கல்யாணம் ஆகிடுச்சாமே இப்படியெல்லாம் ஒரு நடிகைக்கு கல்யாணம் ஆகிடக்கூடாது ஹாஸ்டலில் இருக்கும்போது உடனே அஞ்சோ போச்சே அப்படி பாருங்க நான் தானே நினச்சிக்கிறேன் அஞ்சோ போச்சே எப்படியெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போனவன்லாம் இருக்கிறான் அவன் அந்த அளவுக்கு வெறி பிடிச்சி கிடந்தான் அன்னைக்கு சினிமாவுடைய தாக்கம் இருந்தது இன்னைக்கு வந்து சினிமா இல்லை தியேட்டர்கள் எங்கே நேற்று கூட போட்டிருக்காங்க உதயம் தியேட்டருக்கு இடிக்கப்பட்ட வரலாறுன்றாங்க அது ரொம்ப நாளாக அப்படிதாங்க போட்டு முடிஞ்சு போச்சு அந்த வரிசையில் இருந்த தேட்டர்கள் காசி தேட்டரில் படமே ரிலீஸ் ஆகலை ஒரு மாதமாக மூடி கிடக்குது ஏறத்தாழ காலி ஆகி போச்சு தனி தேட்டர்கள்லாம் இல்லை மல்டிப்ளெக்ஸில் இருக்கிற தேட்டர்ஸை தவிர தனி தேட்டர்களை காணோம் நான் போகிற வழியில் ஒரு தேட்டர் இருக்குது அதில் 5-6 பேனர் இருக்கும் என்ன படம் ஏன் ஓடுதுன்னாக்கா மார்னிங் ஷோ இது மேட்னி ஷோ இது ஈவினிங் ஷோ இது நைட் ஷோ இது 4 படம் ஓடுது ஒவ்வொன்றும் ஒரு ஷோ தான் அவ்வளோதான் படத்துக்கு வேல்யூ கடைசியாக நான் ஒரு படம் பார்த்தேன் 3Dயில் வந்தது அந்த படம் 3Dன்றதுக்காக அதை போய் எப்படி எடுத்துருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக போனேன் தியேட்டர் நாங்கள் தான் மார்னிங் ஷோவில் யாருமே இல்லை பால்கனி வேறு போனால் பயமாக இருந்தது நாங்கள் வேணா ஸ்டூடெண்ட்ஸோடு போயிருந்தேன் எல்லாம் ஒரு 7-8 பேர் போயிருந்தோம் கங்குவா படத்தை பேரே சொல்கிறேன் யாருமே இல்லை அது மாதிரி தான் இன்றைக்கி சினிமாக்கள் வந்து இதாகி போச்சு நல்ல அற்புதமான படங்கள்லாம் வந்திருக்குது அதாவது நாங்கள் அந்த காலத்தில் கற்பனை பண்ண படங்கள்லாம் இப்போ தான் வருது 60களில் நாங்கள் வந்து இப்படியெல்லாம் அந்த படமெல்லாம் எடுத்தால் நல்லா இருக்குமே நாங்கள் நினச்ச படங்கள் இப்போ வருது உதாரணத்துக்கு சொல்ல மெய்யழகன் காக்கா முட்டை 96 சார்பட்டா இந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் அப்போ ரொம்ப இது மாதிரியான ஒரு வித்தியாசமான படங்கள் வருமா நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் இந்த மாதிரி படங்கள்லாம் இன்னைக்கு வருது ஏழகன்லாம் நினச்சி பார்க்க முடியாத படங்கள் ஓடலை அந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது நான் அப்படியே என்னால் ஒரு அதிலேருந்து வடுபடவே முடியல அந்த கார்த்திக்கும் அரவிந்த் சாமியும் அப்படியே என்னோட உள்ளே போயிட்டாங்க அந்த மாதிரி ஆயிட்டேன் நான் வந்து காரில் உட்காரேன் என்னுடைய மகனும் என்னுடைய அண்ணன் மகனும் என்னுடைய மகனும் மருமகளும் எல்லோரும் 4 பேர் 5 பேர் போகிறோம் என்னமா எடுத்திருக்காங்கங்கிறேன் என் மகன் சொல்கிறாரு 3 மணி நேரம் சாகடிச்சிட்டியாப்பா என்னுடைய ரசிப்புத்தன்மை வேற என் மகன் 3 மணி நேரம் சாகடிச்சிட்டியா நல்ல படம் தாங்க ரொம்ப அருமையான படம் இந்த படத்தை வந்து பாராட்டி பேசினா அடுத்த ஒரு ஆள் நீங்கள் நானும் இதை போய் தேட்டரில் பார்த்தேங்க ரொம்ப அருமையாக இருந்தது நான் அப்படியே சிவகுமார் என்னை கூப்பிட்டு ஃபோன் பண்ணார் டேய் நீ இந்த படத்தை பார்க்கணும்னார் அப்புறம் என்ன உங்களுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் வந்து பாடுறா அப்படின்ட்டார் அவர் போட்டு காட்டினார் அதனால தான் போய் பார்த்தேன் போட்டுக்கார செலக்டட் ஆடியன்ஸ் தான் உட்காந்துருந்தோம் இவர் சிவகுமாரை என் பக்கத்தில் தான் உட்காந்து பார்த்தார் நான் கண்ணில் தண்ணி விட்டுக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அழுதுகிட்டே இருக்கேன் அந்த தங்கச்சிக்கு நகை போடுற சீனில் என்னால் அந்த உணர்ச்சியை அடக்கவே முடியல அந்த சீனில் அரவிந்த சாமி அந்த நடிகையும் என்னை எங்கேயோ புழிஞ்சு சக்கையாக தூக்கி எறிஞ்சுவிட்டான் என்னால் பேசக்கூட முடியல இன்டர்வலில் காஃபி குடிக்கிறதுக்கு கூட நான் போகலை அப்படியே உட்காந்துருந்தேன் என்னன்னாரு விடுபடவே முடியல என்னால் எந்திரிக்கவே முடியல அப்படின்ட்டேன் படத்தை முடிச்சுட்டு அந்த டைரக்டரை போய் பார்த்து எல்லாம் இது பண்ணிட்டு வர்றேன் காரில் வந்து உட்காந்தா 3 மணி நேரம் சாவடிச்சிட்டியப்பா ஆக அந்த ஜென்ரேஷனுக்கு அது சரியா வரல ஏன் ஜென்ரேஷனுக்கு அது மனித உணர்ச்சிகளை இவ்வளோ அழகாக காட்டின படமே இல்லைங்கிற மாதிரி நான் பார்த்தேன் மனித உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காத இன்றைய சமுதாயத்துக்கு அந்த படம் ஈடுபட்டாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி சினிமாவுடைய தாக்கம் வேறு அது வந்து இன்றைய இளைஞர்களை மாற்றி போடுங்கிறத நான் நம்பலை ஆனால் சில படங்கள் பார்த்துருக்கேன்
விஜயனுடைய படம் ஏதோ ஒன்றுக்கு நான் ஒரு உங்களுக்கே தெரியும் ஒரு பொறியியல் கல்லூரியில் வேலை பார்க்குறேன். முந்தின நாள் சொல்கிறானுங்க, சார் நாளைக்கு காலையில் கிளாஸுக்கெல்லாம் வரமாட்டேன், எங்களை எதிர்பார்க்காதீங்க. நாங்கள் ஏப்பாண்ண விஜய் படம் வருது சார் எல்லாம் போகிறோம் அப்படின்ட்டாங்க. சொல்லி வச்ச மாதிரி ஒரு நான் மறுநாள் பார்க்குறேன் க்ளீனாக ஒரு வகையில் காணும், காலேஜாக காலி. எங்கள் எங்கள் டீனை கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்னா அது படத்துக்கு எல்லோரும் போயிட்டான் அப்படின்னு. அது மாதிரி அந்த அளவுக்கு தாக்கம். அந்த ஒரு படத்துக்கு தான் அதாச்சு. அதுக்கப்புறம் விஜய் படத்துக்குன்னா சரியா போகலன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். அந்த ஒரு படத்துக்கு அந்த மாதிரி பெரிய தாக்கம் தான். அது மாதிரி இன்றைக்கி சினிமாக்கள் அவ்வளோ பெருசாக மாற்றங்களை ஏற்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரியலை. அந்த தாக்கங்கள் போயிடுச்சு, தியேட்டர்கள் மூடப்படுகின்றன. சினிமாவை நம்பிக்கிட்டு இனிமேல் ஒரு தனக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்கன்னா எனக்கு என்னமோ சரியாக வரும்னு தோணுது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றிங்க.